Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் தங்கதுரை வெண்ணிலா தம்பதியில் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவது முறையாக கர்ப்பமான வெண்ணிலாவுக்கு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. அப்போது வெண்ணிலாவுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்ததால் வெண்ணிலா தொடர் சிகிச்சையில் இருந்து வந்திருந்தார். இன்றைய தினம் மதிய வேளையில் அந்த மகப்பேறு அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் இருந்த வெண்ணிலாவை பார்ப்பதற்காக வந்த ஒரு பெண்மணி அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சி விட்டு குழந்தையின் கண்கள் மஞ்சளாக இருப்பதாகவும் மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நான் மருத்துவரிடம் காண்பித்து விட்டு வருகிறேன் என்று குழந்தையை எடுத்து சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் அந்த பெண் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த வெண்ணிலாவின் குடும்பத்தினர் மருத்துவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த பெண் குழந்தையை கடத்தி சென்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மருத்துவமனை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் அந்த மகப்பேறு சிகிச்சை பிரிவுக்கு வந்து விசாரணை மேற்கொண்டதுடன் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். அப்போது ஒரு பெண் ஒருவர் அந்த குழந்தையை எடுத்து சென்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுமார் ஒரு 5 அடி உயரம் கொண்ட அந்த பெண் மாநிறமாக இருக்கிறார். நீல நிற புடவையை அணிந்திருக்கிறார். இந்த பெண் யார், ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் அதாவது குழந்தை கடத்தலில் தொடர்பு உடையவரா, இல்ல வேறு ஏதாவது காரணத்துக்காக எடுத்து சென்றிருக்கிறாரா, இல்ல குழந்தை விற்பனைக்காக இந்த குழந்தையை கடத்தி சென்றிருக்கிறார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். சேலம் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே இதே போன்று குழந்தை கடத்தல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது போன்ற குழந்தை கடத்தப்படும் போது அந்த குழந்தை விற்பனைக்காக ஏற்பாடு செய்யதும் போலீசாரும் அதுவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போன்ற இந்த குழந்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு கும்பல் இதில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே இது தொடர்புடைய பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களும் அவர்களுடைய விவரங்களையும் தற்போது சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருண், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.